Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிடெக் கோர்ஸில் ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்க, இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் எதை பற்றி படிக்கிறது அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டி, எது மாதிரியான ஸ்கோப், காலேஜஸில் எது மாதிரியான ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும், எது மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் நம்ம படிக்க போகிறோம் அண்ட் ஜாப் ப்ரொஃபைல்ஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு டாப் காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். ஓகேங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரொபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற கோர்ஸ் எதை பற்றி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஈரா டெக்னாலஜின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய காலகட்டம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரோபோட்டிக்ஸ் ஆயிருச்சு, ஆட்டோமேஷன்ஸ் ஆயிருச்சு ஆல்ரெடி சொல்ல போனால். அண்ட் அடுத்த கட்டமாக மனிதனோட வேலைகள் எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாகவே ஒரு ரொபோட்டிக்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோமேஷன்ஸ் ஒர்க்கும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஈராக்கு போக போகிறோம். அதை டெவலப் பண்ணக்கூடிய டெக்னாலஜிஸ் தான் இந்த கோர்ஸில் நம்ம இதை பற்றி படிப்போம்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சோர்ஸ்னே சொல்லலாம் இந்த ஆட்டோமேஷன் ரோபோட்டிக்ஸ். ஓகேங்க, இந்த கோர்ஸ் படிக்க நமக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 முடிச்சிருக்கணும், 17 இயர்ஸ் கம்ப்ளீட்டான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் ஆல்சோ. அண்ட் +2ல் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸை கம்பல்சரி பாடமாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா இந்த கோர்ஸ் தாராளமாக பண்ணலாம். அண்ட் அடுத்ததாக ஸ்கோப் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிரைட்டான ஸ்கோப் இருக்கக்கூடிய ஃபியூச்சரிட்டிக் கோர்ஸ்னே சொல்லலாம். இந்த கோர்ஸை நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய கம்பெனிஸில் பிளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அடுத்ததாக ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜஸ் பொறுத்து வேரி ஆகுது. அந்த டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்க தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்க, அடுத்ததாக இது மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம இந்த கோர்ஸ் மூலியமாக படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் தான் இந்த கோர்ஸில் நீங்கள் கம்ப்ளீட்டாக படிப்பீங்க. ஒரு ஆட்டோமேஷன், பயோ சைபர்நெட்டிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங், கம்ப்யூட்டேஷனல் ஜியோமெட்ரி, ரோபோட்டிக் மேனிப்புலேட்டர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சிக்னல் ப்ராசஸிங், மெடிக்கல் ரோபோட்டிக்ஸ், ரோபோட் மோஷன் பிளானிங், இது மாதிரியான டாபிக்ஸ் எல்லாமே இந்த கோர்ஸில் நீங்கள் படிப்பீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஏர் டிராஃபிக் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இது மாதிரியான அட்வான்ஸ்டு லெவல் கோர்சஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் படிப்பீங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு டாப் காலேஜில் இந்த கோர்ஸ்க்கான அட்மிஷன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணலாம். ஓகே, நீங்கள் இந்த கோர்ஸ் படித்ததுக்கப்புறம் நீங்கள் எது மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல்ஸில் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர், ஏரோஸ்பேஸ் ரோபோட்டிக் இன்ஜினியர், ரோபோட்டிக் டிசைன் இன்ஜினியர், ஆட்டோமேட்டட் ப்ரொடக்ஷன் டிசைனர், சீனியர் ரோபோட்டிக் ஸ்பெஷலைசேஸ் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் இன்ஜினியர், இது மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல்ஸ் உங்களுக்கு இந்த கோர்ஸ் மூலியமாக கிடைக்கும். ஒரு நல்ல டாப் காலேஜில் உங்களுக்கு இந்த அட்மிஷன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.